வெல்கம். நாங்கள் சக்கரையா பேசுகிறேன். வெல்கம் டு பிசி சேனல். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 3. என்னடா இது, அதுக்குள்ள மணி 4 ஆயிடுச்சா அப்படின்னு பிரதாப் யோசிச்சான். சுற்றி முற்றி பார்த்ததுல கௌரி மட்டும் இன்னும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தா. இவோ இன்னும் ஃபோன் நோண்டிகிட்டே தான் இருக்காளா அப்படின்னு பிரதாப் நினச்சிருந்தான். சரி, ஓகே, நம்ம குளிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூம் உள்ள போனா அவனுக்கு முன்னாடியே குமார் உள்ள குளிக்க போயிட்டான். கொஞ்ச நேரத்திலே கௌரியும் குளிக்க போயிட்டா. பிரதாப் சரி அவளே குளிக்க போயிட்டா, நம்மளும் உள்ள போய் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனான். உள்ள போனதுக்கப்புறம் குமார் வெளியே வந்துட்டான். ஆனால் அதுக்கப்புறமே பிரதாப்போட அண்ணன் உள்ள குளிக்க போயிட்டான். ஐயோ, இவன் வேற உள்ள போனா 1 மணி நேரம் அவன் வரத்துக்கு அப்படின்னு பிரதாப் யோசிச்சிருந்தான். சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணியிருந்தான். அவங்க அண்ணன் வரத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அவன் வெளியே வந்தோடனே, டேய் என்னடா பண்ணியிருந்த இவ்வளோ நேரமா? டேய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிருந்தேன்டா அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னான். ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிருந்தியா? அதனாடா ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறது? எல்லாரும் குளிக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷு தான்டா. நான் குளிக்கிறதுனால எப்பயுமே ஃப்ரெஷ்ஷு தான். ஒரு 10 ரூபா சோப்பு வாங்கிட்டேன், அது கரையிற வரைக்கும் போட்டு தேய்ன்னு தேய்ப்பேன். அட கரும்பு குச்சவனே, சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் சொன்னான். அவனும் உள்ளே ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக வெளியே வந்தான். பிரதாப் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தோடனே செம்ம ஷாக்குங்க. என்னன்னா கௌரியும் பிரதாப்பும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. கௌரி ஏய் சேம் பிச் அப்படின்னு சொன்னான். ஏய் சேம் பிச் அப்படின்னு பிரதாப்பும் சொன்னான். ஓகே, பொட்டு வைக்கலையா அப்படின்னு கௌரி கேட்டா. பொட்டு எத்தனை வரலையே, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு பிரதாப் கேட்டான். என்கிட்ட இருக்கு, ஆனால் சந்தனம் தான் இருக்கு, நீ வச்சுப்பியா அப்படின்னு கௌரி கேட்டா. சந்தனமா? வச்சுக்கிறேன், ஆனால் உன் கலருக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு கௌரி கேட்டா. என் கலருக்கு எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு பிரதாப் சொன்னான். உனக்கு இந்த சந்தனம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கௌரி சொன்னான். பிரதாப் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சந்தனம் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு கௌரியும் சொன்னான். பிரதாப் ஓடி போய் ஏய் குமார் எப்படா இருக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டான். ஏய் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் என் பேக்குள்ள வச்சிருந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டை காணும்டா அப்படின்னு குமாரும் கேட்டான். ஒயிட் கலர் டிஷர்ட்டா? ஐயோ, இவன் தேட ஆரம்பிச்சுட்டான், நம்ம நைஸாக எஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் பிளான் போட்டு அங்கேருந்து எஸ் ஆகிட்டான். அப்பாடி நல்ல வேலை, அவன் பேக்லேருந்து எடுத்த டிஷர்ட் விஷயம் அவனுக்கு தெரியாது, அதுக்கு நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நம்மள திட்டுன்னு திட்டுவான் அப்படின்னு பிரதாப் நினச்சான். வாடா சீக்கிரம், அங்கே மடமேடைக்கு கூப்பிட்றாங்க உன்னை அப்படின்னு பிரதாப்போட அண்ணன் சொன்னான். இது வந்துட்டேன்டா இரு அப்படின்னு பிரதாப்பு சொன்னான். பிரதாப்பும் பிரதாப்போட அண்ணாவும் மடமேடைக்கு போனாங்க. கௌரி மடமேடையில் தான் இருந்தா. அதனால் கௌரியை பார்த்த மாதிரியே பிரதாப்பும் நின்றுக்கிட்டே இருந்தான். பிரதாப் அதிகமாக அக்காவை பக்கத்தோட கௌரியை தான் பார்த்துருந்தா. கொஞ்ச நேரத்தில் மேரேஜே முடிஞ்சிச்சு. மேரேஜ் முடிஞ்சவுடனே எல்லாரோட கண்லேயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்தில் தாய் மாமா பிரதாப்பை பார்த்தாரு. ஏய் பிரதாப் எப்படா இருக்க அப்படின்னு மாமா கேட்டாரு. மாமா நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பிரதாப் கேட்டான். ஏய் நல்லா இருக்கிறேன்டா, என்னடா ரொம்ப நாள் ஆளையே காணோம், வீட்டு பக்கம்லாம் வரதே இல்லை, பெரிய மனுஷன் ஆயிட்டியா அப்படின்னு மாமா கேட்டாரு. இல்லை மாமா, கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், அதனால தான். சரிடா இப்போ லீவு தானே, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்டாரு. வீட்டுக்கு தானே மாமா, கண்டிப்பாக வந்துடுறேன், நீங்கள் போங்க, நாளைக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு பிரதாப் சொன்னான். பிரதாப் சொல்கிறத கௌரி பார்த்துக்கிட்டே இருந்தா. அச்சோ, இவன் வீட்டுக்கு வேற வர போறானா, கேலிடா நம்போ அப்படின்னு சொல்லிட்டு கௌரி நினச்சிருந்தா.